Welcome to DRPG TRP Coaching Center. In the video, how we can use OMR sheet effectively. ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓஎம்ஆர் ஷீட் வரைக்கும் பொறுத்த வரைக்கும் நம்ம இன்விஜுவலேட்டர் நமக்கு தருவாங்க. ஸோ அதை வாங்கின உடனடியாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ வி ஹாவ் டு செக் அவர் பர்சனல் இன்ஃபர்மேஷன். சரிங்களா? ஸோ பர்சனல் இன்ஃபர்மேஷன் லைக் நம்மளுடைய ஹால் டிக்கெட்ல நம்ம ஃபோட்டோ நம்மளுடைய ஓஎம்ஆர் ஷீட்லையுமே நம்மளுடைய ஃபோட்டோ இருக்கும். சரிங்களா? நம்மளுடைய ஃபோட்டோ கண்டிப்பா இருக்கும். அப்புறம் நம்மளுடைய ரோல் நம்பர் அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நார்மலா இப்போ ரீசெண்டா நடக்கக்கூடிய எல்லா டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளிலும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்மளுடைய ரோல் நம்பர் இருக்கான்னு பாருங்க. அதே ரோல் நம்பர் இல்லைன்னா நம்மளுடைய அந்த ரோல் நம்பர் அப்படியே ரைட் பண்ணுங்க. ரைட் பண்ணிட்டு அதோட கரஸ்பாண்டிங் பபுள் நம்ம கம்ப்ளீட்டா ஷேர் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸுக்கு அதுதான் வேலை. நம்மளுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் கரெக்டா இருக்கா, நம்ம அந்த கொடுக்கப்பட்ட அந்த ஓஎம்ஆர் ஷீட்ல நம்மளுடைய போட்டோ இருக்கா, நம்மளுடைய ஹால் டிக்கெட்ல இருக்கிற நம்பர் இருக்கா. ஸோ இதுதான் நம்ம செக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நீங்க செக் பண்ணிடுங்க. அப்புறம் நம்மளுடைய இன்விஜுவல் ஹால் சூப்பர்வைசர் நம்மளுக்கு சொல்லுவாங்க எங்கெங்க நம்ம சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இது ஒரு டூப்ளிகேட்டு ஓஎம்ஆர் ஷீட்ன்றதுனால இதில் அந்த மாதிரி இல்லை. கேண்டிடேட் சிக்னேச்சர் கண்டிப்பாக நம்மளுக்கு முக்கியம். ஃபைனலாக இன்விஜுவலேட்டர் செக் பண்ணிட்டு சைன் பண்ணாரா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? தட் இஸ் ஆஃப்டர் 2 to 2 3 ஹவருக்கு முடியும் போது அவங்களே செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு சைன் பண்ணுவாங்க. நீங்க உங்களோட ரோல் நம்பர் கரெக்டா இருக்கா, உங்களுக்கு ஐடி கார்டு இருக்கா. ஸோ இது எல்லாமே அவங்க செக் பண்ணிட்டு அவங்க ஃபைனலா சைன் போடுவாங்க. சரிங்களா? ஸோ முதல்ல நீங்க பண்ண வேண்டியது ரோல் நம்பரு பிளஸ் உங்க போட்டோ அங்க அந்த கொடுக்கப்பட்ட ஓஎம்ஆர் ஷீட்ல இருக்கா இல்லையா அதை மட்டும் நீங்க செக் பண்ணீங்க. அதுக்கப்புறம் நம்ம ஓஎம்ஆர் ஷீட் ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க ஒரு முறை கோத்ரூ பண்ணுங்க. ஏன்னா ஓஎம்ஆர் எப்பவுமே ஒரு சென்டருக்கும் 2 ஓஎம்ஆர் ஷீட் கொடுப்பாங்க. ஸோ அதன் பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுக்கு ஓஎம்ஆர்ல there is no damage அப்படின்னு சொல்லிட்டு யூ ஹாவ் டு என்ஷூர். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி 2-3 செக் தாண்டி தான் அது வந்திருக்கும். இருந்தாலும் உங்களுடைய எண்டுக்கு உங்களுடைய சேஃப்டிக்கு நீங்க ஒரு முறை செக் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ போட்டோ கண்டிப்பா இருக்கும். பிளஸ் உங்களுடைய ரோல் நம்பர் ஆல்ரெடி அதுலேயே இருக்கும். நீங்க பபுள் பண்ண வேண்டியதுதான், ஷேர் பண்ண வேண்டியதுதான். அந்த ரோல் நம்பருக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஷேர் பண்ணிடணும். சரிங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வரைக்கும் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஓஎம்ஆர் ஷீட் நான் இதுல கொடுக்குறேன், நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துறேன். டவுன்லோட் பண்ணிட்டு செக் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஸோ எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னாவே டபுள் செக் ட்ரில்னு சொல்லுவோம். டபுள் செக் ட்ரில்னா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னாவே மார்க்கிங் வித் ராங் கோடு மீன்ஸ் ஆல் யுவர் ஆன்சர்ஸ் வில் பி ராங். ஓகேங்களா? நீங்க ஒரு முறை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னாவே, ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின் நம்பர் 3க்கு ஏ ஆப்ஷன் வச்சுங்க. கொஸ்டின் நம்பர் 3க்கு ஏ ஆப்ஷனு இது கரெக்டாக போட்டீங்க. கொஸ்டின் நம்பர் 4க்கு டி ஆப்ஷன் வச்சுன்னா டி இங்க சேவ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ கரெக்டாக ஒவ்வொரு டைமுமே கொஸ்டின் நம்பர் பாக்குறீங்க, கொஸ்டின் நம்பர்ல நேரா இங்க ஆன்சர் நம்பர் பாக்குறீங்க, அதுக்கு நேரா நீங்க ஒவ்வொரு டைமும் நீங்க செக் பண்றது ரொம்ப ரொம்ப மிக மிக அவசியம். சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். ஏன்னா நான் நிறைய டைம் கேட்டிருக்கேன், கரெக்டா அவங்க ஆன்சர் தெரியும். 3க்கு என்ன பண்ணுவாங்கன்னா 3 ஆன்சர் டிக் பண்ணுவாங்க, அதை ஷேர் பண்ணுவாங்க. 4க்கு பதில் இங்க ஷேர் பண்ணுவாங்க ஆப்ஷன், அதாவது கொஸ்டின் நம்பர் 5ல ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து இங்க 5 பண்றது, இங்க 6 பண்றது, அப்படியே லைனா போயிட்டே இருக்காங்கன்னா எல்லா ஆன்சருமே தப்பாயிடும். இந்த மாதிரி பல டைம் போஸ்டிங் நிறைய டீச்சர்ஸும் இல்லை நிறைய கேண்டிடேட்ஸும் இழந்திருக்காங்க. ஸோ முக்கியமான பாயிண்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, கொஸ்டினே இதுதான் ஆன்சர்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துட்ட பிறகு கண்டிப்பா கொஸ்டின் நம்பர் பார்த்து இங்க நேரா இப்படி வரணும். சரிங்களா? ஸோ 4க்கு ஆன்சர்னா ஏ பின்னா இப்படி நேரா அந்த கொஸ்டின் நம்பரும் பார்க்கணும், இந்த கொஸ்டின் நம்பரும் பார்த்து பி அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கம்ப்ளீட் ஷேரிங் இருக்கணும். அதாவது ரொம்ப டாட் வச்சு விட்டுறது, ஸோ இந்த மாதிரி டாட் வச்சு விட்டுறது, இல்லை லைட்டா இந்த ஷேட் பண்றது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கம்ப்ளீட் ஷேரிங் தான் அந்த ஸ்கேன் நம்ம கோட் பண்ணோம். ஓகேங்களா? சில டைம் கொஸ்டின் நம்பர் 3கே 2 டைம் ஷேட் பண்ணி விட்டுருவோம். ஸோ அதுவுமே இன்வேலிட் தான். ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்க ஷேட் பண்ணும்போது கம்ப்ளீட்டா பண்ணணும். கம்ப்ளீட் ஷேடிங் மஸ்ட் பி தேர். சரிங்களா? ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டிக் பண்றது, டாட் வைக்கிறது, இதெல்லாமே ஸ்கேனர் வில்
ரீட் ஆஸ் ராங் ஆன்சர்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுவுமே ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஓகேங்களா? ஓகே. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து டெஸ்டிங்கு, அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஸ்கேனர் வந்து கரெக்டாக வந்து அது வந்து ரீட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னாவே, இப்போ கொஸ்டின் நம்பர் 8க்கு கொஸ்டின் நம்பர் 8 கொஸ்டின் பேப்பரில் பார்க்கணும். அதுக்கப்புறம் இங்கே இந்த ஆன்சர் ஷீட்டில் கொஸ்டின் நம்பர் 8 பார்க்கணும். அதுக்கப்புறம் அப்படியே நேராக ஒரு விரல் வச்சுட்டு அப்படியே நேராக வாங்க. நேராக வந்து டி ஆப்ஷன்னா டின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷேட் பண்ணுங்க. ஸோ பிளாக் பாயிண்ட்ல பிளாக் பென்ல தான் ஷேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் யூஸ் பிளாக் பென். ஓகேங்களா? ஸோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் நீங்க ஃபைனலா வந்து இன்விஜிலேட்டர் கிட்ட கொடுக்கும்போது, ஆல் சூப்பர்வைசர் கிட்ட நீங்க ஆன்சர் வந்து ஷேர் பண்ண கொடுக்கும்போது, நீங்க பண்ண வேண்டியது என்ன ஃபைனல் செக் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா கொஸ்டினுக்குமே வந்து நம்ம கரெக்டா ஆன்சர் வந்து ஷேர் பண்ணிருக்குமா, ஏதாவது வந்து விட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை கோத்ரூ பண்ணுங்க. கோத்ரூ பண்ணிட்டு தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய கேண்டிடேட் சிக்னேச்சர்ல நீங்க சைன் போடணும். சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து சைன் போடாதீங்க. எப்பவுமே வந்து கடைசியா எல்லா கொஸ்டினுமே வந்து நம்ம கரெக்டாக பண்ணிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை ஷேர் பண்ணுங்க, செக் பண்ணுங்க. எந்த ஒரு நடுவில் வந்து எந்த கொஸ்டினுமே நம்ம மிஸ் பண்ணிருக்க கூடாது. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுமே நம்ம என்ன பண்ணணும், கொஸ்டின் நம்பர் 30க்கு கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டினை பாக்குறீங்க, நீங்க ஆன்சர் ஷீட்ல இந்த நம்பரை பாக்குறீங்க, அப்புறம் ஏவா பியா சியா டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே தொடர்ந்து இது பார்த்துட்டு இங்க ஷேர் பண்றீங்க. இதுதான் ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர், எதனால ஒரு மிஸ்டேக் ஆனாலும் கூட அடுத்தடுத்த கன்செகட்டிவ் கொஷின்ஸுமே வந்து வில் பி ஷேடட் ராங்லி. ஓகேங்களா? ஸோ அது ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அடிஷ்னலா நமக்கு நேமு ஸ்பெல்லிங் எரர் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் ஒரு மாதிரி செக் பண்ணிங்க. அதாவது ஸ்பெல்லிங் எரர் கரெக்டாக இருக்கா, இனிஷியல் கரெக்டாக இருக்கா, சப்ஜெக்ட் கோடு உங்களுக்கு தெரியாது, அப்படி தெரிஞ்சாலும் நீங்கள் செக் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ வந்து நம்மளோட ஹால் டிக்கெட்ல இருக்கிற ஃபோட்டோவும் இதில் வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி செக் பண்ணிங்க. அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ். அண்ட் இந்த சாம்பிள் ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு பிங்க் பண்ணுறேன். ப்ளீஸ் டவுன்லோட் இட் அண்ட் யூஸ் இட் ஃபார் நெக்ஸ்ட் 5 days. ஓகேங்களா? அட்லீஸ்ட் வந்து ஒரு 2-3 ட்ரில்ஸாக நீங்கள் எடுங்க. நீங்கள் வந்து உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் பேப்பர் வச்சிருப்பீங்க, அதை வச்சு நீங்கள் ஷேட் பண்ணி பாருங்க. கம்ப்ளீட் ஷேடிங் இருக்கணும். ஸோ ஷேடிங்குமே வந்து டைரக்டா எக்ஸாமினேஷன் ஹாலில் வந்து நம்ம பண்ணோம்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால வந்து ஒரு 100 கொஸ்டின்ஸுக்கு இந்த 5 நாள்ல ஒரு மாதிரி ஷேட் பண்ணி கொஞ்சம் ப்ளீஸ் கெட் யூஸ் டு இட். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்க வந்து பழகப்பட்டாதான் எக்ஸாம் ஹால்லே வந்து நம்ம கரெக்டாக வந்து ஒரு ப்ரெஷர் இல்லாமல் நம்ம ஷேட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ராங் மெத்தடு. ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம ஷேடிங்கே இருக்கணும். அண்ட் ஆல் சூப்பர்வைசருக்கு நம்ம வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு முறை ஃபைனல் செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக செக் பண்ணிட்டு வந்து நம்ம எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்கோம் அதையும் நம்ம கடைசியாக எழுத சொல்லுவாங்க. எத்தனை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஆல் சூப்பர்வைசர் சொல்லுவாங்க. நீங்களும் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. ஸோ நோ பபிள்ஸ் வந்து ஷுட் பி லெஃப்ட் அன்ஷேடட். எந்த ஒரு கொஸ்டினுமே வந்து அன்ஷேடடாக விடாதீங்க. கரெக்டாக பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் கோ த்ரூ திஸ் வீடியோ. அண்ட் நம்மளோட லிங்க்குமே வந்து இந்த ஓஎம்ஆர் ஷீட்டோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல பாக்ஸ்ல கொடுக்குறேன். ஸோ ப்ளீஸ் டவுன்லோட் இட் அண்ட் யூஸ் இட் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ்.